என்னுடைய பணிவான மாலை வணக்கம். ஒரு 4 பேரை பற்றி ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசி நான் விடைபெற விரும்புகிறேன். முதலில் எழுத்தாளர் விந்தன் அவருடைய புதல்வர் ஜனார்த்தனம் அவர்கள் என்னுடைய தந்தையினுடைய படைப்புகளை தன் தோளிலே சுமந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலமாக அவர் இந்த அவருடைய படைப்புகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கான முயற்சியிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். இது வந்து அவரை பாராட்டுகிற அதே நேரத்தில் இது ஒரு வருத்தமான விஷயமும் கூட. அவர்கள் குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தர் தூக்கி பிடிச்சா தான் ஒரு படைப்பாளியை தமிழ் சமூகம் கண்டுகொள்ளும் என்று சொன்னால் அதை விட ஒரு வருத்தமான விஷயம் வேறு இருக்க முடியும். சமூகமே கொண்டாட வேண்டும். அது தவறுகின்ற பட்சத்தில் அவருடைய புதல்வர்கள் கு. அழகர்சாமியுடைய பையன் சாரங்கன் என்ன இவ்வளவு தூரம் அவருடைய அந்த புத்தகங்கள்ல வந்திருக்காது. அப்படி ஒரு நிலைமை தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து நீடிப்பது வருத்தத்துக்குரியது. ஆனால் ஜனார்த்தன் அவருடைய உழைப்பு விடாப்பிடியாக அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய விந்தன் அவருடைய படைப்புகளை தமிழகம் மறந்து விடாமல் இருப்பதற்கு அவருடைய முயற்சி தான் மிகப்பெரிய முயற்சி. அதற்கு நாம் தமிழ் சமூகமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக நான் சொல்ல வரும்போது சீர் வாசகர் வட்டம் ஒரு பெரிய புரட்சியே அவர்கள் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை வரும் காலத்திலே ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் ஊட்டுகிறார்கள். அவநம்பிக்கை அலையடிக்கக்கூடிய இந்த காலத்திலே நம்பிக்கையை விதைக்கக்கூடியவர்களாக சீர் நண்பர்கள் இருக்கிறார்கள். பல பதிப்பகங்களுக்கு வருத்தத்தை அளித்தாலும் கோபத்தை உண்டாக்கினாலும் இது அவசியம் செய்ய வேண்டிய பணி என்பதை எல்லாருமே ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த பணி தவறென்று எந்த பதிப்பமும் சொல்வதில்லை. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கஷ்டம் அவர்களுக்கு இருக்கிறது. அது நல்ல கஷ்டம்தான். அப்படிப்பட்ட கஷ்டங்களை தொடர்ந்து அவர்கள் அளிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி, ஆனால் இது வந்து முற்றிலும் புதிய வாசகர்களிடம் ஒரு கொண்டு சேர்க்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. வழக்கமாக பதிப்பகங்களுக்கு என்று ஒரு வாசக வட்டம் இருக்கும். ஒவ்வொரு பதிப்பகத்துக்கும் ஒரு வாசக வட்டம் இருக்கும். அதுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு பெரிய வாசக வட்டத்துக்குள்ளே அது சென்று கொண்டு இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பணி. நான் முதல்ல சீர் வாசக வட்ட கூட்டத்துக்கு வரும்போதே சொன்னது, நாங்கள் அறிவொளி இயக்கத்தை நடத்தி முடித்து விட்டு ₹1 புத்தகம் போட்டு 1,00,000 பிரதி அச்சடித்து ஊரா கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த நாட்கள் திரும்ப வராதா என்ற கனவுகளோடே நாங்கள் வாழ்ந்து வந்தபோது நாங்கள் இருக்குமையா என்று இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும். அவர்களுக்கு நான் இரண்டாவதாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நபர் வந்து முனைவர் வி. அரசு அவர்கள். அரசு கூடவே இருக்கிறதுனால அவங்களுடைய அருமை நமக்கு தெரியல அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளாக நாங்கள் நண்பர்களாக இருக்கிறது காரணத்தினாலேயே அவர் ஏதோ தொகுத்து போட்டே இருக்காரு அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் உட்கார்ந்து அரசு இதுவரை தொகுத்த பணிகள் எல்லாம் என்ன என்று மொத்தமாக தொகுத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எவ்வளவு வேலை பார்த்துருக்காரு மனுஷன். இது ஒரு தேங்க்லெஸ் ஜாப்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தொகுப்பு பணி என்பது ஒரு நன்றியே இல்லாத ஒரு பணி. அது எத்தனையோ சென்னை லௌகீக சங்கம்னு ஒன்று இருந்ததே தெரியாது நமக்கு வரலாற்றில். அந்த அந்த தொகுதிகளை தொகுத்தார். இப்போ ஜீவா அவருடைய எழுத்துக்களை 4 பெரிய 1000 பக்கத்தில் பெரிய பெரிய வால்யூமாக தொகுத்து கொடுத்தார். இப்படி வந்து அவர் தொகுத்து கொடுத்து இப்போ அம்பேத்கருடைய தொகுதி வந்திருக்கு. தமிழ் வழியினுடைய எல்லா படைப்புகளையும் தொகுத்து 6 தொகுதிகளாக இப்போது அரசு அவர் தொகுத்து கொடுத்திருக்கிறார். தொகுக்கும் பணி என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்புமிக்க மிகப்பெரிய உழைப்பை கோரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி. அதை செய்வதற்கு நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். நீங்க வீரமணி அவர்கள் இல்லை என்றால் சிங்காரவேலருடைய படைப்புகள் நமக்கு கிடைச்சிருக்காது. அப்படி ஒட்டுமொத்தமாக தொகுத்து கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த பணி. அது இல்லைன்னா நம்ம எங்க போய் தேடி பெறுவது புத்தகங்களை. அப்படி இதுல வந்து அவர் எழுதின அரசு அவர் எழுதிய கட்டுரைகள் தொகுக்கப்படாமலே போயிடுச்சு. அது ஒரு 10 வால்யூம் இருக்கு. அது இன்னும் வெளியேற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதையும் சீக்கிரத்தில் அவர் எல்லாருடைய படைப்புகளையும் வஉசியிலிருந்து எத்தனையோ பேருடைய படைப்புகளை தொகுத்த அரசு தன்னுடைய எழுத்துக்களையும் தொகுத்து சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த இடத்துல வைத்து
அரசுக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல. எடுப்போம், நம்மளே தான் சேர்ந்து எடுக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒர்க்கு வந்து அவர் பண்ணியிருக்காரு. இந்த விந்தன் கதைகளையும் இப்போது இந்த மக்கள் பதிப்பையும் அவர் தான் தொகுத்து கொடுத்திருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான்காவதாக நாம் குறிப்பிட வேண்டியது விந்தன் அவர்களை பற்றி. தமிழிலே விந்தனை போல ஒரு அடித்தட்டிலே இருந்து வந்து ஒரு படைப்பாளியாக இறுதி வரையிலையும் அந்த கொள்கை பிடிப்போடு தன்னை ஒரு எழுத்தாளர் என்று சொல்லிக் கொள்வதை விட நான் என்னை ஒரு தொழிலாளி என்று சொல்லிக் கொள்ளத்தான் விரும்புகிறேன் என்று ஓப்பனாக பிரகடனம் செய்த ஒரு படைப்பாளி அவர். அவருக்கு வந்து ராஜாஜி வந்து கஜகோவிந்தம் எழுதுனா இவர் பசிகோவிந்தன் கவுண்டரா ஒரு தூக்கி போட்டிருக்காரு. இந்த பாலிடிக்ஸ் வந்து விந்தனுடைய பாலிடிக்ஸ் வந்து ஆரம்பித்திருந்தது. அவர் எந்த கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது, எந்த இது இல்லை. ஆனால் அவரே இண்டிவிஜுவலா அவரே ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் அவர் வந்து கடைசி வரை வாழ்ந்திருக்கிறார். வந்து இருப்பவனை பற்றி எழுதி உண்மை அதற்கு பலியாவதை விட இல்லாதவனை பற்றி எழுதி அந்த உண்மையை உயர்த்தி பிடிப்பதுதான் இலக்கியம் என்று கருதுகிறேன் ஓப்பனா டிக்ளேர் பண்ண ஒரு ரைட்டர் வந்து விந்தன். அது மாதிரி அரசு வந்து இந்த தொகுப்புல முன்னுரையில அருமையாக குறிப்பிட்டிருக்கிறார். செங்கல்பட்டு வட்டாரத்திலே இருந்து வந்தவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பறையர் இன மக்களை கதாபாத்திரங்களாக கொண்டு வந்த முதல் படைப்பாளி தமிழிலே விந்தன் தான் என்பதை அரசு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு எல்லாருமே பழக்கம் விந்தனுக்கு. அவருடைய எழுத்துக்கள் வந்து கல்கி இல்லைன்னா வெளிவந்திருக்காது. அப்படி ஒரு வரலாறு, அப்படி ஒரு சம்பவம் செய்திருக்கிறது. அவருக்கு அறிஞர் அண்ணாவை தெரியும், கலைஞரை தெரியும், எல்லாருமே பர்சனலா தெரியும் விந்தனுக்கு. ஆனா அறிஞர் அண்ணா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கையெழுத்து மட்டும் போடியா, நான் உனக்கு ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டி தரேன்னு சொல்றாரு. வேண்டான்னு சொல்றாரு. இப்போ சந்திச்சு போகவே இல்லை அவர். கலைஞர் வந்து தமிழரசு பத்திரிகைக்கு ஆசிரியராக ஒன்று போடுறேன் வந்து ஜாயின் பண்ணியான்னு சொல்றாரு. முடியாது, வந்து அரசாங்கத்தை பாராட்ட வேண்டிய கட்டாயம் வந்துடும் எனக்கு. அது இல்லாத புகழையெல்லாம் நம்மளுக்கு அதை அமைதியாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். என்னுடைய படைப்பு சுதந்திரம் போய்விடும், கருத்து சுதந்திரம் போய்விடும், அதையும் மறுக்கிறார். இப்படி குடும்பத்துக்கு என்று எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் மறுத்த ஒரு தகப்பனை கொண்டாடுகிற பிள்ளையை பார்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் தாண்டி குடும்பத்துக்காக வீடு எல்லாம் தன்னால வருது, 10 பைசா செலவு கிடையாது, கையெழுத்து மட்டும் போடுகிறார் அண்ணா. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி வெளியேறார். அப்படிப்பட்ட ஒரு தந்தையை வந்து அவருடைய படைப்புக்காக அவருடைய கருத்துக்காக கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் வாய்ப்பது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. விந்தனுக்கு அது வாய்த்திருக்கிறது என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. அவருடைய கதைகளை பற்றி தமிழில் சிறுகதையின் தோற்றம் வளர்ச்சியும் என்ற புத்தகத்திலே சிவத்தம்பி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். விந்தன் அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே திராவிட இயக்க எழுத்தாளர்கள் யாரை கதாபாத்திரமாக படைத்தார்களோ அவளைத்தான் விந்தனும் கதாபாத்திரங்களாக படைத்தார். ஆனால் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாப்பான் தான் என்று முடிப்பார்கள். ஆனால் விந்தன் வந்து அதனுடைய இந்த பிரச்சனைகள்லாம் பிரச்சனைக்கு கூட இருக்கக்கூடிய வர்க்க அரசியலை முன்வைத்து வர்க்க அரசியலுக்குள்ளே சாதியை வைத்து படைத்த ஒரு படைப்பாளி விந்தன் என்று சிவத்தம்பி அவர்கள் அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் அந்த கதைகளை படித்தாலே தெரியும். ஒரே ஒரு கதை பற்றி நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஒரே உரிமை என்ற ஒரு கதை, விந்தனுடைய ஒரு சிறுகதை. ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய நகரம், அது ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டு பணக்கார வீட்டு கல்யாணம். இந்த பணக்காரர் ஒருத்தர் வந்து சாப்பிட்டு எச்சலையை கொண்டு வந்து வெளியே போட வராரு. அங்கே 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க எச்சலைக்காக, ஒரு நாயும் ஒரு மனிதனும். அதை தூக்கி வெளியே போட போகும்போது அந்த மனிதன் சொல்றான், ஐயா தூக்கி கீழே போட்டுறாங்க ஐயா, அப்படியே என் கையில கொடுத்துருக்கான்னு கேட்கிறாரு. ஆனால் இவருக்கு அந்த பணக்காரருடைய மனச்சாட்சி ரொம்ப உறுத்தி, நீ வார கையை கட்டிட்டு வந்து நம்ம கூட்டிட்டு போய் அதே ஊர்ல ஒரு கடை திறந்து, ரொட்டி கடை திறந்து, அதுக்கு மெட்டீரியல் வாங்குற காசெல்லாம் கொடுத்து கடையை திறப்புலாம் திறந்து வச்சு இதை வச்சு பிழைச்சிக்கோ, இனிமேல் பிச்சை எடுக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சென்னை மாநகரத்துக்கு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிச்சை எடுத்து இப்போ ரொட்டி கடை அதிபராக இருக்கக்கூடிய அவர் வந்து கடிதம் எழுதுறாரு, ஐயா நீங்க வந்து இந்த கடையை திரும்ப எடுத்துக்கோங்க ஐயா, எனக்கு வேண்டாம்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு. அவர் அங்கிருந்து வராரு. வந்து என்னப்பா நல்லா கடை வச்சு பிழைக்க முடியாது, இந்த ஊர்ல யாரும் ரொட்டி வாங்க மாட்டாங்களா அப்படின்னா, அதோ அங்க கூட ரொட்டி கடை இருக்கு பாருங்க, கூட்டத்தை பாருங்க, ஜேஜேன்னு இருக்கு, ரொட்டியெல்லாம் மக்கள் வாங்குறாங்க, ஏன் கடைக்கு வந்து வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்ற நீங்க? நான் பறையன்யா, நான் பறையன், என்கிட்ட வந்து யார் ரொட்டி வாங்குவாங்க? வாங்க மாட்டாங்கல்ல. அப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு அப்ப இவருக்கு போய் அதிர்ச்சியா இருக்கும். அவருக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை தான் எனக்கு இருக்கு, வேற எந்த உரிமையும் நாட்டில் இல்லைம்மா. என்ன உரிமைன்னு கேட்பான். தற்கொலை செய்கிற உரிமை தான், வேற என்ன இருக்கு எனக்கு? கதையை முடிக்கிறார்.
இதுக்குள்ள எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகள், சாதி எல்லாத்தையும் வச்சு ஒரு சிறுகதையில அவரால் சொல்ல முடிஞ்சது. ஸோ இது மாதிரி அவருடைய கதைகளை நாம் வந்து வாசிக்கும்போது நிறைய நமக்குள்ளே விவாதங்களை தூண்டக்கூடியதாக விந்தனுடைய கதைகள் அமைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியை இல்லை அவருடைய சினிமாவுக்கு பாட்டு எழுதி புகழ்பெற்ற பாடல்கள்லாம் அது குலேபகாவலி படத்துல மயக்கும் மாலை பொழுது எண்ணி போப்போ அந்த பாட்டம் அவர் எழுதின பாட்டு, விந்தன் எழுதிய பாடல். அப்படி இதெல்லாம் நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. நம்ம ஒரு வரலாற்றை வாசிக்கும் போதுதான் அது தெரிகிறது. புதுமைப்பித்தனை எப்படி இழுத்ததோ சினிமா, அதே போல விந்தனையும் சினிமா இழுத்திருக்கிறது. நிறைய படங்களுக்கு கதை வசனங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. சம்பாதிச்சாரு, சம்பாதிக்கல, எழுதியிருக்காரு, அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியை நாம் வந்து காலந்தோறும் நினைவுபடுத்துவதும் கொண்டாடுவதும் அவரை வாசிப்பதும் ரொம்ப முக்கியம். ஒரு படைப்பாளியை கொண்டாடுவது என்பது வாசிப்பது தான், வேறு என்ன, அதை விட கொண்டாட்டம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. உண்மையான மகிழ்ச்சி என்பது ஒரு எழுத்தாளருடைய படைப்பு வாசிக்கப்படும் போது தான் கிடைக்கிறது. அதை ஒரு மிகப்பெரும் கொண்டாட்டமாக வாசகர் வட்டம் ஆக்கி கொண்டே இருப்பது. இதுவரைக்கும் எத்தனையோ படைப்பாளிகளுக்கு அந்த பெரிய கொண்டாட்டத்தை கொடுத்து விட்டார்கள். விந்தனுக்கும் அவர்கள் இந்த கொண்டாட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள். இது பெருகட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.